அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4 ராகு, 5 சனி, 6 செவ்வாய், 7 சூரியன், புதன், 8 குரு, சுக்கிரன், 10 கேது. ராசிக்கு 5 சனி, 6 செவ்வாய், 7 புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வகையில் பல வரவுகள் ஏற்பட்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சகோதரர்களுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்களை செய்தல் கூடாது. உத்தியோகத்தில் தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். பிறருக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருத்தல் வேண்டும். ராசிநாதன் செவ்வாய் 6 இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும். நோய் நொடிகள் அனைத்தும் மட்டுப்படும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். தனக்கு கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து வேலை வாங்கி நல்ல பெயர் எடுக்க முடியும். கோர்ட் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும். சுகஸ்தானத்தில் ராகு இருந்து குருவின் பார்வையால் பாதிப்புகள் குறையும். நிம்மதி கிடைக்கும். உறவுகளில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். 5 சனி பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திஸ்தானத்தில், புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் சில சமயங்களில் குழப்பங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. குல தெய்வத்தை மறந்து விடக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் தங்களுக்கு வரலாம். ராசிநாதனே செவ்வாய் 6 இருப்பதால் சில சமயங்களில் நீங்கள் பேசும் வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக மாறிவிடலாம். ஆகவே பேசும்போது கவனம் தேவை. குரு, சுக்கிரன் இரண்டுமே இணைந்து அஷ்டமத்தில் இருப்பதால் வரவு செலவுகளில் கவனம் தேவை. திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பண வரவுகள் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள், வீடு வாங்க ஆசைப்படுபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பயிற்சி தங்களுக்கு நன்மைகளை பல வகையிலும் கொடுக்கும். அதுவரை பொறுமையாக இருங்கள். உடல் நலனை நன்றாக பேணுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.